வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. என்னென்னமோ நடந்து போச்சே, தேவையில்லாமல் ஓவரா பொங்கிட்டோமோ அப்படின்னு ஆபீசர் செந்திலும் கதிரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கதிர் திண்ணையில உட்கார்ந்துருக்க, செந்தில் அப்படியே வாசல்ல இருக்க ஒரு பில்லரை கையால குத்திக்கிட்டு இருக்காரு. கதிர் முகத்துக்கு முன்னாடி இருக்க கொசுவை விரட்டிட்டு இருக்க, பக்கத்துல வந்து உட்காந்து என்னடா ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க, அம்மா அப்பா கூட சண்டை போட்டாங்களே அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியான்னு கேக்குறாரு செந்தில். இல்லைங்கிறாரு கதிர். அப்பா அம்மா சண்டையை சரி பண்ண நாம எதுவுமே பண்ணலன்னு சொன்னாங்கல்ல, அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன்றாரு கதிர். அதுக்கு நாம என்னடா பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு செந்தில் கேட்க, ஏதாவது பண்ணி இருக்கணும்னு அப்படின்னு கதிர் சொல்ல, அவர் ஏன் கூட சரியா பேசுறது இல்ல, நான் சந்தோஷமாத்தான் இருக்கேன், அதே மாதிரி அம்மாவும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு தான் நான் நினைச்சேன் அப்படின்னு செந்தில் அவரோட நிலையில இருந்து சொல்ல, நீ நான் அம்மா 3 பேருமே இன்னைக்கு அப்பாவை ரொம்ப அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னு கதிர் சொல்ல, எம்பட்டு நாள் தான் எல்லாத்தையுமே அவங்க மனசுலயே மறைச்சு வச்சிட்டு இருப்பாங்க, என்னைக்கா இருந்தாலும் கொட்டி தானே தீரணும் அப்படின்னு ஆபீசர் செந்தில் சொல்லிட்டு இருக்க, அவங்களோட தர்ம பத்தினி மீனா வர்றாங்க, பின்னாடியே ராஜியும் வர்றாங்க. 2 பேரும் 2 பக்கமும் வந்து நின்ன, இன்னும் அம்மாவோட கோபம் குறையலையான்னு கேக்குறாரு கதிர். அது இப்போதைக்கு குறையும்னு தோணல அப்படிங்கிறாங்க ராஜி. இவ்வளோ நேரம் பேசுனது தப்பான்னு அவங்க கேட்டாங்க, அடுத்த நிமிஷமே நான் பேசுனதுல என்ன தப்புன்னு கேக்குறாங்க அப்படின்னு மீனா சொல்ல, மீனாவையே பார்த்துட்டு இருக்காரு செந்தில். மாத்தி மாத்தி 2 டீம்லயும் அத்தையே உட்காந்து பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, நான் வேணா நடுவரா போய் நின்று பேசி பார்க்கட்டுமா அப்படின்னு கதிர் திண்ணை விட்டு இறங்குறாரு. இரு நட்டு மண்டையிலேயே நச்சுன்னு போட்டு அனுப்பி வைப்பாங்க, பேசாம உட்காரு அப்படின்னு ராஜு சொல்ல, பயத்தோட உட்கார்றாரு. எதுக்கு வம்பு அப்படின்னு மீனாவும் சொல்ல, அப்படின்னு கதிரை பழையபடி உட்கார வச்சிடுறாங்க ராஜி. ஏங்க நீங்க என்ன உருன்னு உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, பின்ன என்ன 50 பேர் முன்னாடி வச்சு நீ அப்படி புழுகுறேங்கிறாரு. நான் என்ன புழுகுனேங்கிறாங்க மீனா. ஸ்ரீரங்கம் போறதா என்கிட்ட சொன்னேன்னு சொன்னியே, அது பொய் தானேன்னு கேக்குறாரு செந்தில். அட கூறுகிட்ட மனுஷான்னு மீனா பார்த்துட்டு இருக்க, ஏண்டி உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு உன் புருஷனை கோத்து விடுவியா நீன்னு கேக்குறாரு செந்தில். ஓஹோ, இன்னமும் நான் அதை உங்ககிட்ட சொல்லலன்னு தான் நம்பிட்டு இருக்கீங்களா? அத்தை கிட்ட பேசின கையோட ராத்திரி நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன்ல அப்படின்னு மீனா சொல்ல, நீ ஒன்றும் சொல்லவும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு செந்தில். நான் சொன்னேங்க, நீங்க கூட போனை கையில வச்சுக்கிட்டு ஏதோ கேம் விளையாடிட்டு இருந்தீங்களே அப்படின்னு மீனா சொல்ல, ஓ அண்ணன் கேம் விளையாடிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்களா? அப்ப நீங்க சொன்ன விஷயம் அண்ணன் காதுல விழுந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு கதிர் சொல்ல, அப்பையும் விட்டு கொடுக்காம, ஏய் இவ சொல்லவே இல்லடா, சும்மா புழுகுறாங்கிறாரு செந்தில். அப்படி ஒரு முக்கியமான விஷயம் என் காதுல விழாம எப்படி போகும்னு அவரு கேட்க, சரி அப்போ உங்க போனை கொடுங்கன்றாங்க மீனா. எதுக்குன்றாரு அவரு. கொடுங்கன்னு சொன்ன கைய நீட்ட திருன்னு முழிச்சிட்டு இந்தானி எடுக்கிறாரு. கையில இருக்க போனை வெடுக்குன்னு வாங்குற மீனா. நேத்து ராத்திரி நான் உங்ககிட்ட சொல்லலன்னே வச்சுக்கோங்க, இன்னைக்கு காலையில நான் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கேன், அதை பிளே பண்றேன் கேளுங்க அப்படின்ற மீனா அதை பிளே பண்ண, ஏங்க நான் கிளம்பும் போது நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் எழுப்பல. நேத்து சொன்ன மாதிரி நானும் அத்தையும் ஸ்ரீரங்கம் கிளம்பிட்டோம். பஸ் ஸ்டாப் வந்ததுக்கு அப்புறம் தான் அத்தை போனை எடுத்துட்டு வரலங்கிறது தெரிஞ்சது. அவங்களுக்கு எதுவும் பேசணும்னா என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு அந்த வாய்ஸ் நோட்டை அவங்க பிளே பண்ணி காமிக்க, இப்ப வேற எதுவுமே சொல்ல முடியாம போனை வாங்கிக்கிறாரு செந்தில். இப்ப என்ன சொல்றீங்க? இவ்வளவு நேரம் மூச்சை பிடிச்சிக்கிட்டு நான் சொல்லலன்னு சொன்னீங்களே, சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க மீனா. அண்ணே அப்ப நீ தூங்குனியானு அப்படின்னு கதிர் கேட்க, அது இல்லடா, அது மெசேஜையே நான் பார்க்கல அப்படின்னு செந்தில் தடுமாற, அப்படின்னு கதிர் தலையாட்டிட்டு இருக்க. மீனா டென்ஷன் ஆகி, ஓ அப்ப பார்க்காம தான் ஓகேன்னு ரிப்ளை போட்டிருந்தீங்களோ அப்படின்னு வெடுக்குன்னு கேக்குறாங்க. ஐயோ இவ வேற நேரங்காலம் தெரியாம கொஞ்சம் அடங்குடி அப்படிங்கிற மாதிரி முணுமுணுக்கிறாரு அவரு. அதுக்கு இல்லடி, வழக்கமா குளிச்ச டவலை பெட்ல காய போடாத, காஃபி குடிச்ச டம்ளரை கழுவி வையே, அழுக்கு துணியை தூக்கி அந்த கூடைக்குள்ள கரெக்டா போடு அப்படின்னு தானே மெசேஜ் அனுப்பி வைப்ப, அப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் தான் நீ அனுப்பியிருக்கியோன்னு நானும் அதை பார்க்கல அப்படின்னு அவரு மென்னும் முழுங்க. உன்னை எல்லாம் கட்டிக்கிட்டதுக்கு பதிலா ஒரு கல்லை கட்டி இருந்தா கூட அது ரெஸ்பான்ஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மீனா முறைச்சிட்டு இருக்காங்க. திருன்னு முழிக்கிற செந்தில், ஐயோ இவளுக்கு வேற கண்ணு செவக்குதே அப்படின்னு பாக்குறவரு சாரிங்கிறாரு. கண்ணு முன்னாடியே நின்று பேசினாலும் கவனிக்க மாட்டேங்கிறீங்க, போன்ல அனுப்புற மெசேஜை கூட கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மீனா கேட்க, திருன்னு முழிக்கிறாரு. அவருக்கு இதெல்லாம் விட நிறைய பெரிய பெரிய வேலைங்க இருக்குங்க மீனா. ஏய் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ வேறங்கிறாரு அவரு. சரி நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு மயக்கமா வருது, மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், என்னை காப்பாத்த சொல்லி யாரோ உங்களுக்கு போன் பண்றாங்க,
இல்ல நானே வாய்ஸ் மெசேஜ் போடுறேன்னு வச்சுக்கோங்க, அப்ப கூட ஓகேடி பட்டுக்குட்டின்னு ரிப்ளை அனுப்பிட்டு வேலையை பாப்பீங்களோ அப்படின்னு மீனா வாங்குன்னு வாங்கிட்டு இருக்க. சரியா தானே கேக்குறாங்க அண்ணி, பதில் சொல்லு அப்படின்னு இவரும் கோத்து விடுறாரு. ஐயோ இவன் வேற சும்மா இருக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு மனசுக்குள்ள புலம்புறாரு செந்தில். அக்காவும் ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க, நீங்க மட்டும் அந்த மெசேஜ கேட்டிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல மாமா அப்படின்னு ராஜி கேட்க. அப்ப ஒட்டு மொத்தமா 50 பேரு எனக்கு எதிராக திரும்பிட்டீங்க அப்படித்தானேங்கிறாரு செந்தில். ராஜி இதுக்கு என்ன பதில் சொல்றதுங்கிற மாதிரி பார்க்க மீனா பயங்கர கடுப்புல இருக்காங்க. சொல்றத ஒழுங்கா கேட்கறதுக்கும் துப்பு கிடையாது. மாமா கிட்ட போய் சண்டை வேற போட்டு வச்சிருக்கீங்க, உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னே தெரியலங்க அப்படின்னு மீனா திட்டு. ஐயோ அனல் அடிக்குதே அப்படின்னு உஃப்னு ஊதிக்கிறாரு செந்தில். இங்க நிக்கலாமா இல்ல கிளம்பிடலாமாங்கிற மாதிரி ராஜி பாத்துக்கிட்டு இருக்க. கதிர் மெதுவா ராஜிய பாக்க கிளம்பு போலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்ணாலேயே ஜாட காட்ட கதிர் நைஸா இறங்கி ராஜி கூட ஓடிடுறாரு உள்ளர. நீங்க ஏன் தான் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு புரியவே இல்லைங்க. போனுன்னு ஒண்ணு கையில இருந்துட்டா போதும், அப்படியே அதுக்குள்ளேயே முழுகிட வேண்டியது. ஒரு மெசேஜ் அனுப்புனா அதை கேட்கறது இல்ல, கடைக்கு போய் ஒரு சாமான் வாங்கிட்டு வர சொன்னா உங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க திட்டுன்னு திட்டிட்டு இருக்க. செந்தில் பேசாம எழுந்திருச்சு நின்னு திட்ட வாய மூடி வாங்கிட்டு இருக்காரு. ஒரு லைட்டா வேற பக்கம் திரும்ப, இங்க திட்டிட்டு இருக்கேன்ல அதை கவனிக்காம என்ன அர்த்தம் அப்படின்னு முகத்து பக்கமா திருப்பிக்கிறாங்க மீனா. தப்பிக்க முடியாம தண்டனை கிடைச்ச குற்றவாளி மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்காரு செந்தில். நைட்டு லேட் ஆகுது. ஒரு வழியா பழனி சமாதானம் பண்ணி பாண்டியனை அவரோட ஆஸ்தான வண்டியில கூட்டிட்டு வர சரவணன் அவரோட வண்டியில வர்றாரு. வீட்டு முன்னாடி வண்டியை நிறுத்திட்டு மச்சான் இறங்குங்கன்னு பழனி சொல்ல, இறங்கி வேற தொலைணுமாங்கிற மாதிரி அவர் அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. மச்சான் இறங்குங்க அப்படின்னு சொல்ல அவரு மனசே இல்லாம இறங்குறாரு. அப்படின்னு பழனி வண்டியை நிறுத்திட்டு இறங்குறாரு. சரவணன் இறங்கி வந்து அப்பா பக்கத்துல நிக்கிறாரு. ஏன் மச்சான் அப்படியே நின்னுட்டீங்க, வாங்க உள்ள வாங்கன்றாரு பழனி. பாண்டியன் முகத்தை இன்னமும் உம்முன்னு வச்சுக்கிட்டே நிக்க. என்ன மச்சான் தயங்கிக்கிட்டு இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க, இது உங்க வீடு, நீங்க கஷ்டப்பட்டு கல்லும் மண்ணும் செங்கலும் சுமந்து கட்டின வீடு அப்படின்னு பழனி சொல்லிட்டு போக, மாமா அப்பா எங்க சுமந்தாரு, ஆளுங்க தானே சுமந்தாங்க அப்படின்னு சரவணன் மெதுவா கேட்க, டேய் மாமா சீரியஸா பேசிட்டு இருக்கிற, காமெடி பண்ணிட்டு இருக்காத, என்ன பேச விடுன்னு அவரு கொந்தளிக்க. சரி 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 மாமா நீயே பேசுன சரவணன் ஒதுங்கிக்கிறாரு. சரவணன் சங்கடம் இல்லாம சந்தோஷமா மனசு விட்டு பேசுற ஒரே நபர் பழனி தான். அப்படின்னு முன்னாடி வர்ற பழனி, மச்சான் வேற அப்படியே நிக்கிறாரே அப்படின்னு யோசிச்சுட்டு பக்கத்துல வந்து நிக்கிறவரு, மச்சான் இந்த வீடு உங்க பெருமை, உங்களால இந்த வீட்டுக்கே பெருமை மச்சான், நீங்க உள்ள வாங்க. அட வாங்க வாங்க மச்சான் வாங்க, ஆனாலும் உங்களுக்கு இவ்வளவு பிடிவாதம் ஆகாது, வாங்க வாங்க அப்படின்னு பழனி எழுத்துட்டு வர. டேய் டேய் டேய்னு கத்திக்கிட்டே வர்றாரு பாண்டியன். உள்ளர சோஃபாவில் செந்தில் ராஜி அரசி கதிர்னு உட்கார்ந்துருக்க. எல்லாரும் எழுந்துறீங்க எழுந்துறீங்க, நீங்க வாங்க மச்சான் எழுந்துறீங்கடா, ஏண்டா பெரிய மனுஷன்னு கூட பார்க்காம எம்பிட்ட பேச்சு பேசியிருக்கீங்க அப்படின்னு பழனி சொல்ல, டேய் போடா அப்படிங்கிறாரு பாண்டியன். முதல்ல நீங்க உட்கார்ந்தாதான் நான் இங்க இருந்து போவேன் அப்படிங்கிற பழனி. எங்க என் அக்கா, அக்காவ் அக்காவ் அப்படின்னு கத்திக்கிட்டே கிச்சன் பக்கம் போறாரு. அப்பா ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க, உடம்பு எதுவும் சரியில்லையான்னு அரசி கேக்குறாங்க. உங்க அப்பாவுக்கு உடம்பெல்லாம் நல்லாதாமா இருக்கு, ஆனா மனசுதான் சரியில்லை. எல்லாத்துக்கும் காரணம் எங்க அது எக்காவ், அக்கா நான் கூப்பிடுறது கேக்குதா இல்லையா அப்படின்னு பழனி சுத்தி கத்திக்கிட்டு இருக்க. மாமா என்னாச்சுன்னு அரசி கேக்குறாங்க. அப்போ கோமதி வர, ஒரு வழியா வந்துட்டியா, வா வா வா, எல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைப்பு, வா இப்படி வான்னு அக்காவோட கையை பிடிச்சி தர்த்தர்னு இழுத்துட்டு வர்றாரு பழனி. என்னடா அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்கு. இங்கே நில்லு மச்சான பாரு அப்படின்னு வந்து நின்னு பொசிஷன் பார்த்துட்டு, எக்கா நீ மச்சாங்கிட்ட சண்டை போட்டியாமே இன்னைக்கு அப்படின்னு பழனி கேட்க. பாண்டியன் ஒரு பக்கமா பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காரு. கோமதி பழனியையும் பாண்டியனையும் மாறி மாறி பாக்குறாங்க. கோமதி பழனிய முறைப்பா பார்க்க, பழைய கதையெல்லாம் இழுத்து பேசுனியாமே அப்படின்னு பழனி சொல்ல, பேசுடா பேசு, நீ என்னென்ன பேசுறன்னு நானும் பாக்குறேன்ற மாதிரி கோமதி நிமிர்ந்து நின்னு கைய கட்டிட்டு பாக்குறாங்க. பாரு பாரு இப்ப கூட எவ்வளவு தெனாவிட்டா நிக்கிறான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் முகத்தை திருப்பிக்கிறாரு. ஏங்கா இந்த குடும்பத்துக்காக இந்த மனுஷன் என் மச்சான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு உனக்கு தெரியாதாக்கா, இந்த குடும்பத்தை தவிர இவர் வேற எதையாவது யோசிச்சிருப்பாரா என்ன, சினிமா கினிமா நீங்க ஏதாவது போயிருக்காரா அப்படின்னு பழனி கேட்க. பாண்டியன் பழனிய நிமிர்ந்து பாக்குறாரு. 6 மாசத்துக்கு ஒரு தடவை வணிகர் சங்க ஆளுங்க டூர் போவாங்க, அதுக்காவது என் மச்சான் போயிருக்காரா சொல்லு. இல்ல இல்ல இவரு கடை விட்டா வீடு, வீடு விட்டா கடன், அப்படித்தானே இத்தனை நாளா இந்த மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு பழனி கேட்டுட்டு இருக்க. மாமான்னு சரவணன் மெதுவா கூப்பிடுறாரு.
நீ பேசக்கூடாது மாப்பிள. நான் பேசிட்டு இருக்கும் போது யாரும் குறுக்க பேசக்கூடாது சொல்லிட்டேன். என் மச்சான் எம்பிட்ட பெரிய நல்ல மனுஷன், இந்த குடும்பத்துக்காக ஓடா தேஞ்ச மனுஷன் அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க சரவணன் சங்கடத்தோட தலையை குனிஞ்சிட்டு இருக்காரு. பாருங்க, அவருக்காக ஒரு பிரச்சனைனா நான் தான் கேட்பேன், இந்த பழனிவேல் கண்டிப்பா கேட்பான் அப்படின்னு பயங்கரமா கத்துறாரு பழனிவேல். ஆளுக்கு பல்லு மேல நாக்க போட்டு இஷ்டத்துக்கு பேசுறது. வர்றேன் இருங்க. ஏங்கா, குழலி கல்யாணத்துல மச்சான் முடிவெடுத்தது தப்பு, அரசி கல்யாணத்துல மச்சான் முடிவெடுத்ததெல்லாம் தப்புன்னு நீ சொன்னியாமே அப்படின்னு பழனி கேட்க, ஐயோ இந்த புள்ள பூச்சி எல்லாம் கொடுக்க முளைச்சு வரும்னு யார் கண்டா, இந்த பேச்சு பேசுதுங்கிற மாதிரி கோமதி அரசிய பாக்குறாங்க. குழலி இப்ப நல்லா தானே இருக்கு, இதோ அரசு விஷயத்துல மச்சான் மேல தப்பு இருக்க மாதிரில நீ பேசி இருக்கிற, என் மச்சான் மேல எல்லாம் எந்த தப்பும் இல்லக்கா அப்படின்னு பழனி சொல்ல, சரிடா இப்ப அதுக்கு என்னங்கிற அப்படிங்கிற மாதிரி கோமதி அலுப்பா பாக்க பாண்டி பழனியவே பாத்துட்டு இருக்காரு. நீ கேட்ட கேள்வி எல்லாம் என் மச்சான காயப்படுத்துங்கிற விஷயம் உனக்கு தெரியாதா அப்படின்னு பழனி கேட்க, இலை பழனி போதும்டாங்கிறாரு பாண்டியன். நீங்க பேசாதீங்க மச்சான், நீங்க பேசாதீங்க, உங்களுக்காக தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பழனி சொல்ல, ஓ அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா நீங்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டியன். ஏதோ ஒரு வேகத்துல கடகடன்னு பேசி முடிச்சிட்டாரு. அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியல. தண்ணி குடிச்சிட்டு வந்து உங்களை வச்சுக்கிறேன்னு கிச்சனுக்கு ஓடுறாரு. கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைப்பு அப்படின்னு அவர் உரிமைக்கிட்டே போக எல்லாரும் அசந்து போய் பாக்குறாங்க. டேய், மாமாவுக்கு எப்ப இருந்துடா இவ்வளவு வீரம் வந்துச்சுன்னு கேக்குறாரு செந்தில் கதிர்கிட்ட. தெரியலையேன்னு கதிர் சொல்லிட்டு இருக்க, தண்ணி குடிச்சிட்டு திரும்பி வேகமா வர்ற பழனி, உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்ற பழனி குறுக்க நிக்கிற அரசியை பிடிச்சி ஓரமா தள்ளி விட்டுட்டு, நீ கொஞ்சம் நகருமான்னு முன்னாடி வர்றாரு. இந்த மனுஷன் என் மச்சான் வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, கடையே கதின்னு நான் அங்கேயே இருந்துக்கிறேன்ப்பா, என்ன விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் தான் அவரை கஷ்டப்படுத்தி கட்டாயப்படுத்தி இங்க நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். பாத்துக்கிட்டே நிக்கிறியே சொல்லுடா அப்படின்னு சரவணனை துணைக்கி கூப்பிடுறாரு பழனி. நீதான் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டியே மாமா, என்ன பேசுறதுங்கிற மாதிரி சரவணன் பாக்க, ஐயோ இவன் என்ன எல்லாத்துக்கும் சேர்த்து பேசுறானேன்னு பாக்குறாரு பாண்டியன். சரி பேசி முடிச்சிட்டியா, இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா, பேசி முடி, நான் தூங்க போகணுங்கிற மாதிரி பாக்குறாங்க கோமதி. மீனாவும் ஆச்சரியமா ராஜியை பார்க்க ராஜியும் பாக்குறாங்க. ஏங்கா, நான் இங்க ஒரு மனுஷன் காட்டு கத்து கத்திட்டு இருக்கிறேன், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு கல்லு மாதிரி அப்படியே நிக்கிறியே அப்படின்னு பழனி கேட்க, சரிடா இப்ப நான் என்ன பண்ணணுங்கிறது நீயே சொல்லிடுங்கிற மாதிரி பாக்குறாங்க கோமதி. நீயே மச்சான் மனசு வருத்தப்படுற மாதிரி பேசியிருக்க, இதுக்கும் பதில் சொல்ல மாட்டியா அப்படின்னு பழனி அவங்க பக்கத்துல போக, அவ எதுக்குடா வாயை திறக்க போறா, இப்பெல்லாம் அவ ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டா, திட்டுறதுக்கு மட்டும்தான் வாயை திறப்பாங்கிற மாதிரி பாண்டியன் பாக்குறாரு. ஏன் அத்தா, எங்க அக்கா ஒரு புள்ள போச்சு, ஒண்ணுமே தெரியாது, ஆனா நீ வந்ததுல இருந்து தான் அது தேல் மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கு. நீதான் அக்காவை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட எகிற அவங்க அம்மா திகச்சு போய், ஏய் நான் எதுவும் பண்ணலடாங்கிறாங்க. இத பாரு, நடக்கிற விஷயத்துக்கும் எனக்கும் அப்படின்னு பயத்தோட எல்லாரையும் ஒரு முறை பார்த்துட்டு, எந்த சம்பந்தமும் கிடையாது, அம்மாவை போய் நீ சந்தேகப்படலாமாடா அப்படின்னு நடிச்சு தள்ளுறாங்க பாட்டி. ஆஹா, யாரு நம்புறது யாரு நம்பாம இருக்கிறதுனே தெரிய மாட்டேங்குதே இப்பெல்லாம் எனக்கு அப்படிங்கிற பழனி பழைய இடத்துக்கே வந்து, இத பாருக்கா, இனிமேலாவது நீ ஒழுங்காயிரு, மச்சான மரியாதையா நடத்த கத்துக்க, சண்டையெல்லாம் அவர்கிட்ட எதுவும் போட்டுட்டு இருக்காத அப்படின்னு பழனி கத்திக்கிட்டு இருக்க, கோமதி ஒரு மாதிரியும் பாண்டியன் இன்னொரு மாதிரியும் பழனியை பாக்குறாங்க. இதோ பாரு, நீ பாட்டுக்கு மச்சானை ஏதாவது சொல்லிட்டு போயிடலான்னு நினைக்காத, நான் இருக்கேன், அவருக்கு நான் இருக்கேன், மச்சானுக்கு ஏதாவதுன்னா நான் கேட்பேன், நான் வந்து நிப்பேன் அப்படின்னு மூச்சு வாங்க ஆரம்பிக்கிறவரு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மச்சான், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறவரு. ஐயோ, கத்துல எங்கடா இடுப்புல இருக்க பேண்ட் நழுவுது அப்படிங்கிற மாதிரி கைய வச்சுக்கிறாரு இடுப்புல. அவரு புசு புசுன்னு மூச்சு வாங்கிட்டு இருக்க கோமதி மெதுவா பழனிக்கிட்ட வந்து அவரோட கையை எடுத்து விட்டு, திரும்ப முதல்ல அப்படின்னு சொல்ல அக்காவை பாக்குறாரு. பேசி முடிச்சிட்டியா அப்படின்னு கோமதி கேட்க, மூச்சு வாங்கிட்டு இருந்தவர் சரியா கவனிக்காம என்னங்கிறாரு, பேசி முடிச்சிட்டியா அப்படின்னு கோமதி கேட்க, பேசி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்ப சரி கிளம்புங்கிறாங்க கோமதி. எனக்கா சொல்ற அப்படிங்கிற மாதிரி அவர் அதிர்ச்சியா பார்க்க, பேசி முடிச்சிட்டேன்னா கிளம்புன்னு சொன்னேன் அப்படின்னு கோமதி சொல்ல, என்னக்கா நீ இப்படி பேசுற அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறாரு. டேய், நடக்கிறது எனக்கும் என் புருஷனுக்குமான சண்டை அப்படின்னு கோமதி சொல்ல, ஐயோன்னு பாக்குறாரு பாண்டியனை பழனி. பாத்துக்கடா, உங்க அக்கா எவ்வளவு பெரிய ராட்சசி ஆயிட்டான்னு, உன்னையவே என்ன வாங்குறான்னு பாரு, நல்லா பாருன்ற மாதிரி பாக்குறாரு பாண்டியன். யாரும் குறுக்க வரக்கூடாது, ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்படின்னு கோமதி சொல்ல, அப்ப நானும் வரக்கூடாதான்னு கேக்குறாரு பழனி. ஏய், நீ என்னடா ஸ்பெஷல், நீயும் தான் வரக்கூடாது அப்படின்னு கோமதி சொல்ல, ஏங்குறாரு அவரு. ஏய் என்னடா ஏன்னு கேக்குற, நீ என்ன அவருக்கு வாயா, அவருக்கு ஏதாவது பேசணும்னா அவர் என்ன பார்த்து பேச போறாரு
இல்ல பாயிண்ட் எதையாவது எடுத்து கொடுக்கணும்னு உன்னை கூட்டிக்கிட்டு வந்தாரா அப்படின்னு கோமதி கேட்க பழனி பயந்து போய் இல்ல இல்லங்கிறாரு. ஐயோ சாமி, இதுக்கு தான் நான் வீட்டுக்கு வரல, கடையிலேயே இருந்துக்கிறேன்னு சொன்னேன். இவ யார் பேச்சையும் கேட்க மாட்டான்னு எனக்கு அப்பவே தெரியுங்கிற மாதிரி பாண்டி பார்த்துட்டு இருக்க. டேய் கிளம்புடா அப்படின்றாங்க கோமதி. இல்லக்கா அது அப்படின்னு பழனி ஏதோ சொல்ல வர. அம்மா என்னம்மா முகத்துல அடிக்க மாதிரி பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாரு சரவணன். அவரு உன் தம்பிமா அப்படின்னு சொல்ல, ஏய் நிப்பாட்டு நிப்பாட்டு, இவன் என் தம்பிங்கிறது உனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும்டா அப்படின்னு கோமதி சொல்ல, ஐயோன்னு அதிர்ந்து போய் பாக்குறாரு சரவணன். அக்கா இது நீ அக்காவே இல்ல, உருவம் மட்டும்தான் எங்க அக்கா மாதிரி இருக்குது, உள்ள இருக்குது வேற யாரோ மாதிரி இருக்குது அப்படின்னு பாக்குறாரு பழனி. வந்துட்டான் பேசுறதுக்கு. இத பாருங்கடா, நடக்கிற பஞ்சாயத்து எனக்கும் அவருக்குமானது, இத நாங்களே டீல் பண்ணிக்கிறோம். அம்மா தம்பி மருமகன் யாரும் குறுக்க வர தேவையில்லை அப்படின்னு கோமதி சொல்ல, சுத்தி ஒரு பார்வை பார்த்துட்டு அதே பிடிக்கா நான் அப்படிங்கிறாரு பழனி. டேய் டேய் டேய், நீ எதிர்த்த வீட்டுல தானேடா இருக்க, உன் பொண்டாட்டி கடையை மூடிட்டு வந்துட்டாளா அப்படின்னு கோமதி கேட்க, அது என்ன தெரியலையேங்கிறாரு அவரு. போய் உன் வீட்டு கதையை கவனி போ அப்படின்னு முழு ராட்சசியா மாறி கோமதி சொல்லிட்டு இருக்க. ஐயோ அக்கா நீதானாங்கிற மாதிரி அவரு பாக்குறாரு. வந்துட்டான் பெரிய மனுஷன் மாதிரி பேசுறதுக்கு, பஞ்சாயத்து பண்றதுக்கு. இவரு கேட்டாரா, இவன் உடனே சப்போர்ட் பண்ண வந்துட்டானா. மூஞ்சியும் முகரையும் பாரு இவனுக்கு அப்படின்னு கோமதி அவரையும் வருத்த எடுத்துட்டு இருக்க. மச்சான் நான் எதுவும் கேட்கலக்கா, நடந்ததை மச்சான் சொல்ல கூட கிடையாது. உன் அக்கா என்ன நல்லா பேசிச்சு தெரியுமா மாமான்னு இதோ சரவணன் தான் சொன்னான் அப்படின்னு பழனி சொல்ல, பகீர்னு அதிர்ச்சியோட நிமிந்து பாக்குறாரு சரவணன். ஐயோ மாமா கோத்து விட்டுட்டியேன்னு. ஏண்டா நீ தான் அந்த கருப்பு ஆடாங்கிற மாதிரி கோமதி முறைக்கிறாங்க. ஐயோ அம்மா அப்படிங்கிறவர் என்ன மாமா அப்படின்னு பழனிக்கிட்ட திரும்புறாரு. அக்கா அதனாலதான் நான் இப்ப நியாயம் கேட்டு வந்திருக்கேங்கிறாரு பழனி. இதோ பாரு, நியாயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன், பேசாம உட்கார்ந்தா சாப்பாடு போடுவேன், இல்லைன்னா அப்படியே ஓடி போயிடு தெரியுதா அப்படின்னு மூடிட்டுங்கிற மாதிரி ஜாட காட்டுறாங்க கோமதி. சுத்தி ஒரு பார்வை பார்த்துட்டு, ஓஹோ நீ இம்புட்டு பேசிட்டு சாப்பாடு போடுவேன்னு சொல்லுவ, அதை கேட்டுட்டு சாப்பிடுற அளவுக்கு பழனிவேல் கேவலமான ஆள்னு நினைச்சிட்டியா, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவரு திரும்ப போ அப்படின்னு கோமதி நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க. மாமா இரு மாமா, எங்க போற நீ, இங்கே இருன்னு சரவணன் தடுத்து பிடிச்சுக்கிறாரு. டேய் அதான் அக்காவே போ சொல்லிருச்சுல்லடா, அப்புறம் என்னங்கிறாரு பழனி. நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருமாமான்னு அழுத்தமா சொல்றாரு சரவணன். அட நீ வேறப்பா, கோவத்துல அக்கா இன்னும் ஏதாவது திட்டிட போகுது அப்படின்னு பரிதாபமா பழனி கோமதிய பாக்குறாரு. அட இருமாமா அப்படின்னு சரவணன் சொல்ல, மாமா இருங்க மாமா போலாம், என்ன உங்களுக்குங்கிறாரு செந்தில். டேய் நீ எல்லாம் வாயை திறக்கவே கூடாதுடா, அதுக்கான அருகதையே உனக்கு கிடையாதுடாங்கிற மாதிரி பாண்டியன் செந்தில பாக்குறாரு. இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாண்டியன் பக்கம் பாக்குற செந்தில் பாண்டியன் முறைக்கிறத பார்த்துட்டு அப்படியே வாயை முடிக்கிறாரு. டேய் நம்ம அப்பா டெரர் பீஸ் இன்னும் ரொம்ப டெரரா இருக்குதுடா இப்ப அப்படிங்கிற மாதிரி செந்தில் கதிர பாக்க, எதுக்குதான் இத்தனை பிரச்சனையோ எப்பதான் ஓயுமோ தெரியலங்கிற மாதிரி மீனாவும் ராஜியும் பாக்குறாங்க. சரி பேச வேண்டியவங்க ஆளாளுக்கு பேசிட்டாங்க, இனிமே எழுந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எழுந்து நிக்கிற பாண்டியன், இந்த வீட்டுல கோபம் வந்தா யார் யாருக்கு என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியாம ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததை பேசிடுறாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்படி என்னத்த பேசிட்டாங்க, இருக்கிறது தானே சொன்னீங்கிற மாதிரி கோமதி முறைக்கிறாங்க. இப்படி பேசுறோமே, இப்படி பேசுற வார்த்தை கேட்கறவங்க மனசை புண்படுத்துமேலாம் கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்னு அவரு கேட்க, செந்தில் மெதுவா தலையை குனிஞ்சுக்கிறாரு. கதிருக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு, முகமெல்லாம் செவந்து போய் சங்கடத்தோட நிக்கிறாரு. ஏண்டா சரவணா, உன் வாழ்க்கையை கெடுத்துப்புட்டேன்னு எல்லாருமே சொல்றாங்களேடா, அது உண்மையா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அப்பா அப்படிலாம் இல்லப்பா அப்படின்னு மனப்பாடம் பண்ணதை ஒப்பிக்கிற மாதிரி படக்குன்னு சொல்றாரு சரவணன். இவன் வாழ்க்கையை நான் ஒன்னும் கெடுக்கல, நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சேன், நான் என்னமோ நினைச்சு பண்ணின விஷயம் வேற மாதிரி ஆயிப்போச்சு. இவனுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த எனக்கு, அப்படி அமைச்சு கொடுத்த வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரப்ப அதை சரி பண்ணவும் எனக்கு தெரியும், அதுக்கு யாரும் கோளாறு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கோமதி பக்கமே திரும்பாம சொல்ற பாண்டியன் செந்தில் கதிர் பக்கம் திரும்புறாரு. ஏண்டா ரெண்டு பேரும் என்ன பேச்சு பேசுனீங்க, சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நானு, அதனால இவன் வாழ்க்கை வீணா போச்சுன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க, செந்தில் திருதர்னு முழிக்க கதிர் சங்கடமா வேற பக்கம் பாக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க, உங்க ரெண்டு பேர் வாழ்க்கையிலையும் நான் தலையிடாதனாலதான் நல்லா வாழ்றீங்க, ஆனா இவன் மட்டும் கெட்டு போயிட்டான், அதுக்கு காரணம் நானு, அப்படிதானேடா சொன்னீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்ல அது அப்படி இல்ல அப்படின்னு கதிர் மெதுவா சொல்ல. ஏண்டா ஒரு அப்பனா உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் கூட நான் பண்ணதில்ல, நான் பண்ணின ஒரு விஷயம் கூட உங்களை நல்லா வச்சுக்கல, நான் பண்ணின ஒரு விஷயம் கூட உங்களை முன்னேற்றல, உங்க வாழ்க்கைக்கு நான் எந்த விஷயமும் பண்ணல,
அப்படின்னு அவர் பார்க்க செந்தில் திருத்தர்னு முழிக்க, நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க, என் நிலையில இருந்து நான் கொஞ்சம் கூட அசைய மாட்டேன் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க கோமதி. சரி விடுங்கடா, உங்க 2 பேருக்கு நான் ஒரு விஷயம் கூட பண்ணலன்னு வச்சுக்கோங்க, ஆனா ஒண்ணு ஞாபகம் இருக்கா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அண்ணனும் தம்பி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. உங்க 2 பேருக்கும் நான் சொல்லையா கொடுத்தேனே 10 லட்சம் ரூபாய், அதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஐயோ பணத்தை பத்தி பேசுறாரேன்னு பதறாரு செந்தில். கதிருக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்க, ஓகே பசங்களுக்கு செஞ்சதையே சொல்லி காட்ட ஆரம்பிச்சிட்டாரா இவரு, வாய்ப்பே இல்லை இவர் திருந்தறதுக்கலான்ற மாதிரி கோமதி பாக்குறாங்க. ஞாபகம் இருக்குப்பான்னு கதிர் திக்கி திணறி சொல்றாரு. செந்தில் அமைதியா நின்னுட்டு இருக்க, ஏன்பா கவர்மெண்ட் ஆபீசரு, உங்களுக்காவது ஞாபகம் இருக்கா 10 லட்சம் ரூபாய் கொடுத்தானே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, 10 லட்சம் அப்படின்னு அவரு பிச்சு போட்டுட்டு இருக்காரு. ஐயா துரை, காசு கொடுத்து அரசாங்க வேலை வாங்கினீங்களே, காசு கொடுத்து அப்படின்னு பாண்டியன் சொல்ல, செந்தில் திருதிருன்னு முழிக்கிறாரு. மீனா சங்கடமா பார்க்க, இவ்வளவு நேரம் கேமரா முன்னாடி ஃபுல் மேக்கப்ல நின்றுட்டு இருந்தது நானு, இப்ப இவர் டைலாக் பேச வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி கோமதி பாக்குறாங்க. அதுக்கு நான் தானே 10 லட்சம் ரூபாய் சொல்லையா கொடுத்தேன் உனக்கு அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆமாப்பாங்கிறாரு செந்தில். நீங்க தான் கொடுத்தீங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்படின்னு தலையாட்டிக்கிறாரு. இத பாருங்கடா, உங்க 2 பேருக்கும் 2 மாசம் டைம் தரேன், 60 நாள் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்படியே நிமிந்து பாக்குறாரு கதிர். அதுக்குள்ள நான் கொடுத்த 10 லட்சம் ரூபாயில 5 பைசா குறையாம திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, செந்தில் தான் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு. கதிருக்கும் பயங்கர அதிர்ச்சி தான். ராஜி மீனான அவங்களும் ரொம்ப அதிர்ச்சியோட பாக்குறாங்க பாண்டியன்னு. அவங்க தான் பார்த்தா அடுத்து கோமதி, பழனி, சரவணன், பாட்டி, அரசின்னு அத்தனை பேருமே பாண்டியன் இப்படி சொல்லுவார்னு துளி கூட எதிர்பார்க்கலங்கிறது அவங்க முகத்துல இருக்க அதிர்ச்சியிலேயே தெரியுது. கேக்குதா, நீங்க 2 பேரும் என்கிட்ட வாங்கின 10 லட்சம் ரூபாய திருப்பி கொடுங்கடான்னு கேக்குறேன் அப்படின்னு பாண்டியன் அழுத்தம் திருத்தமா சொல்ல, செந்தில் கொஞ்சம் கோவமும் நிறைய கலவரமா பாக்குறாரு. இது என்ன கணக்கு, மடிய பிடிச்சி பால் ஊத்திட்டு முடிய பிடிச்சி பணம் கொடுன்னு கேட்குற மாதிரி இருக்கு. நான் கேட்டேனா, இப்ப எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் பணத்தை கேட்டா என்ன அர்த்தங்கிற மாதிரி கதிரும் பாக்குறாரு. என்ன ராஜி, மாமா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாருங்கிற மாதிரி மீனா ராஜியை பார்க்க, ராஜியும் ரொம்பவே அதிர்ச்சியோட மீனாவை பாக்குறாங்க. பயங்கர அதிர்ச்சியோட பாத்துட்டு இருந்த பழனி, ஆத்தி இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு நெஞ்சில கைய வச்சுட்டு பாத்துட்டு இருக்க. இங்க பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் இல்ல, ரொம்ப ஓவரா தான் இருக்கு. என் மேல கோவம்னா அதை என் மேல காட்டுங்க, இப்படி பெத்த பிள்ளைங்க கிட்ட கொடுத்த காசை கடங்கார மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கோமதி கேட்க, நீ எல்லாம் ஒரு ஆளே இல்ல, உனக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி பாக்குறாரு அவரு. இங்க பாருங்க, 2 பேரும் வந்து உங்ககிட்ட பணம் கேட்கல, எப்படியாவது லோன் போட்டுக்கிறேன்னு சொன்ன கதிர் கையில நீங்க தான் பிடிவாதமா பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னு கோமதி பாண்டியனுக்கு அப்ப நடந்ததை நினைவுபடுத்துறாங்க. சே, அப்பதான் வேணவே வேணான்னு நினைச்சோம், அதே மாதிரியே நின்று இருந்திருக்கணும், அந்த பணத்தை கையால கூட தொட்டிருக்க கூடாதுன்னு கதிர் கவலையோட பாக்குறாரு. செந்திலுக்குமே மீனா பணம் கொடுத்தா அதை திருப்பி கொடுக்கறேன்னு நீங்க தான் உள்ள நுழைஞ்சீங்க அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படியே அம்மாவை பாத்துக்கிட்டே இருக்காரு செந்தில். இங்க பாருடி, உன்னை யாரும் இங்க பஞ்சாயத்துக்கு கூப்பிடல, பிரச்சனை இவங்களுக்கும் எனக்கும் தான், நீ தேவையில்லாம மூக்க நுழைக்காத, நான் கொடுத்த காசை நான் கேக்குறேன், அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா அப்படிங்கிற பாண்டியன். இங்க பாருங்கடா, இன்னும் 2 மாசம் அதுக்குள்ள என்கிட்ட வாங்கின காசை திருப்பி கொடுக்கணும், புரியுதான்னு கேட்க, 2 மாசத்துல அம்பட்டு பெரிய தொகையை எப்படி கொடுக்க முடியும்னு கேக்குறாரு செந்தில். எப்படி திருப்பி கொடுக்க முடியுமா, அதான் பேசுறீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் வாய் இருக்குல்ல, வாயி மனசுல பட்டதெல்லாம் பேசுறீங்கல்ல, அந்த வாயை வச்சு எங்கேயாவது பேசி காசை வாங்கு, சம்பாரி அப்படின்னு பாண்டியன் சொல்ல, செந்தில் கோவத்தை அடக்கிக்கிட்டு பார்வையை திருப்பிக்கிறாரு. மீனா ரொம்ப சங்கடமா நிக்கிறாங்க. எதுக்குங்க இதெல்லாம், காசு கொடுத்து வேலைக்கு போயிருக்க கூடாது, அதுக்கப்புறம் மாமா கிட்ட பணம் வாங்கியிருக்க கூடாது, அந்த பணத்தை வச்சு வீட்டுல அதையும் இதையும் வாங்கி போட்டிருக்க கூடாது, இப்ப பாருங்க இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி மீனா பாக்குறாங்க. கதிர் பக்கம் திரும்பி, என்கிட்ட வாங்கின பணம் 2 மாசத்துல திரும்ப வரணும், அப்படி வரல நடக்கிறதே வேற அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நான் கொடுத்துடுறேன்னு பட்டுன்னு சொல்லிடுறாரு கதிர். அடுத்து பாண்டி வேகமா வெளியே போக, மச்சான் அப்படின்னு பழனி கூப்பிட, அவர் திரும்பி கூட பார்க்காம வண்டியில வர்றவரு வண்டியில மாட்டிருக்க 2 கவர் எடுத்துட்டு நேரா டைனிங் டேபிள் கிட்ட போறாரு. ஏன்பா அரசி அப்படின்னு கூப்பிட, அப்படிங்கிறாங்க. இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட, சொல்லுங்கப்பான்னு போய் நிக்கிறாங்க. ஏன்பா உள்ள போய் 3 தட்டை எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அரசி இங்க எல்லாரையும் திரும்பி பாக்குறாங்க. அப்புறம் மெதுவா நடந்து கிச்சனுக்குள்ள போறாங்க. கோமதி கோவத்துல பெருமூச்சு விட்டுட்டு இருக்க, என்ன பண்றாரு இவருன்னு எட்டி பாக்குறாரு பழனி. அப்பா அப்படின்னு அரசி தட்டை கொண்டு வந்து நீட்ட, அதுக்குள்ள உள்ள இருந்து பாக்கெட் எடுத்து வச்சிட்டு இருக்காரு பாண்டியன். குடுப்பான்னு வாங்குறவரு ஒரு பிளேட் எடுத்து வச்சு, வா வந்து உட்காருன்றாரு அரசி கிட்ட. அரசி அப்படியே நிக்க, வா வந்து உட்காருங்கிற இல்லவா அப்படின்னு சொல்ல, அரசி மெதுவா அப்பாவை சுத்திக்கிட்டு வந்து உட்காருறாங்க. சரவணா
அப்படின்னு கூப்பிட அப்பாங்கிறாரு. இங்க வாடான்னு கூப்பிட அவரும் தயக்கத்தோட எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அப்பா கிட்ட போறாரு. பக்கத்துல வந்த சரவணனை உட்காருடான்னு சொல்லிட்டு அவரு பார்சல் எடுக்க சரவணன் அப்படியே நிக்க உட்காருடா அப்படின்னு அழுத்தி சொல்ல அவரும் உட்கார்ந்துக்கிறாரு. சரவணன் பாவம் பரிதாபமா அப்பா சொல்றதை கேட்கறதா இல்ல அங்க நிக்கிறவங்கள பாக்குறதா அப்படின்னு தவிக்க அரசியும் அதே தவி போட்டு திரும்பி பாக்குறாங்க. ஆனாலும் சாரிமா, அப்பாவை மீறி என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு திரும்பிக்கிறாங்க. பாட்டி மெதுவா அரசி பக்கமா வந்து நின்னு மாப்பிள்ள என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க. கோமதி சமைச்சு வச்சிருக்கால அப்படின்னு அவங்க மெதுவா சொல்ல அத்தை அதை நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, எனக்கு வேணான்னு பட்டுன்னு சொல்லிடுறாரு. வேணான்னா போங்க அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க கோமதி. ஏன் காலையில இருந்து எல்லாரும் என்னைய கட்டண புருஷன்னு பார்க்காம பெத்த தகப்பேன்னு பார்க்காம நிக்க வச்சு கேள்வியா கேட்டுட்டு இருப்பாங்க. அம்பட்டையும் தாங்கிக்கிட்டு இவ ஆக்கின சோத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு அவங்க பேசுற பேச்செல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கணுமா? அப்படிலாம் இருக்க முடியாதத்த அப்படின்னு பாண்டியன் கோமதியை பார்க்க கோமதி பாண்டியனை ஓர பார்வையா முறைக்கிறாங்க. ஏண்டி ஏய், நீ 8 அடி பாஞ்ச நான் 16 அடி பாய் வேண்டி அப்படின்னு பாண்டியன் பார்வை சொல்ல நீங்க எத்தனை அடி பாஞ்சாலும் கடைசியில எங்கிட்டு தான் வந்து விழணும் பாத்துக்கிறேங்கிற மாதிரி பாக்குறாங்க கோமதி. சூப்பர், பாட்டி பண்ண உருப்படாத வேலையால புகஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பு இப்ப பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த எரியிற நெருப்புல மயில், வேல்ஸ் ஃபேமிலி இவங்கெல்லாம் எங்கேயோ காணா போயிட்டாங்க போல இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.